தேசம் ஹஸ்தினாபுரம். ஹஸ்தினாபுரத்திலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பாண்டவர்களாகிய 5 நாங்கள் பிறந்தோம். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று 5 பிறந்து எங்களுடைய தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு பிறகு என்னுடைய அண்ணனாகிய தர்மபூபதிக்கு முடிசூட்டி இந்த ஹஸ்தினாபுரத்தை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் நாங்கள் ஆட்சி புரிந்து வந்தோம். திண்டுக்கல்லை சேர்ந்த ஜானு அக்கா குடும்பத்தார் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த ஆதிசிவன் அருள் பெற்றும் அந்த மாயக்கடனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். என்னுடைய தந்தை இருந்த பிறகு எங்களுடைய அண்ணனாகிய தர்மபூபதிக்கு முடிசூட்டி இந்த ஹஸ்தினாபுரத்தை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் நாங்கள் ஆட்சி புரிந்து வந்தோம். அப்படி நாங்கள் ஆட்சி புரிந்து வரும் தருணத்தில் எங்களுடைய பெரிய தந்தை மகன் துரியோதனன், துர்ச்சாதனன், அவன் சகோதரர்களும் 99 பேர், கர்ணனோடு சேர்த்து 101 பேர், அவன் மாமன் சகுனி, இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த பாண்டவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இல்லை என்றால் இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படி எண்ணிய தருணத்தில் அந்த துரியோதனாகப்பட்டவன் பளிங்குமா மண்டபம் ஒன்று கட்டினான். அந்த மண்டபத்திற்கு பாண்டவர்களாகிய எங்கள் 5 விருந்திற்கு அழைத்தான். நாங்களும் அந்த விருந்திற்கு சென்று விருந்து முடிந்து அமர்ந்திருக்கும் வேளையில் அந்த துரியோதனாகப்பட்டவன் தந்திர விஷயமாக எங்களை பகடையாடச் செய்தான். அந்த பகடையாட்டத்திலே அவனுடைய மாமன் சகுனியின் சூழ்ச்சியினால் எங்களை தோற்கடித்து விட்டான் சண்டாளன் துரியோதனன். அந்த பகடையாட்டத்தில் நாங்கள் எங்களுடைய நாடு நகரம் பொன் பொருள் அனைத்தையும் இழந்து விட்டோம். பகடையில் தோற்ற பிறகு அந்த துரியோதனாகப்பட்டவன் தெரிவிக்கின்றான். எப்படி என்றால், பாண்டவர்களே, பகடையில் தோற்றவர்கள் 12 வருட வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞாத வாசமும் இருந்து அந்த 18 நாட்கள் நடக்கக்கூடிய பாரத போரிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவதாக கூறி எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சண்டாளன் துரியோதனன். இப்பொழுது நாங்கள் வனத்திலே பர்ணாக சாலை அமைத்து வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம். நான் என்னுடைய அண்ணன்மார்களுக்காக காய்கனிகளை பறித்து விடுவதற்காக இந்த வனத்திற்கு வந்திருக்கின்றேன். இதோ என்னுடைய அண்ணன்மார்களுக்கு தேவையான காய்கனிகளை பறித்து விட்டேன். என்னுடைய அண்ணன்மார்களுக்கு கூடிய பர்ணாக சாலையை நோக்கி புறப்பட வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். புறப்படுகின்றேன். காய்கனிகள் தான் பறித்து தாண்டி வானும் நான் காய்கனிகள் தான் பறித்து தாண்டி வானும் நான் வானமாய் வனம் கடந்து பரிவிரே வாழ்வி
அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பரணாக சாலை அருகில் வந்து விட்டேன். அப்படி இந்த பரணாக சாலை அருகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வனத்திலே வாழக்கூடிய ரோமரிசு முனிவரும் என்னுடைய அண்ணன்மார்களும் எங்களுடைய ஆபத்தாண்டவனாகிய மாயக்கண்ணனும் இவர்கள் அனைவருமே ஒன்று கூடி இந்த பரணாக சாலையில் ஏதோ ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி என்ன ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் அருகில் சென்று கவனிக்கும் பொழுது என்னுடைய அண்ணனாகிய தர்மபூபதி கேட்கின்றார் அந்த ரோமரிசு முனிவரிடத்திலே, எப்படி என்றால், சாமி, எங்களுடைய நாட்டை நாங்கள் மீண்டும் எப்பொழுது சாமி ஆளப் போகின்றோம் என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த ரோமரிசு முனிவராகப்பட்டவர் தெரிவிக்கின்றார், தர்மனந்தா, உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் ஆள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் துரியோதனனோ கர்ணனை வளர்க்கின்றான், கர்ணனோ நாகபாசம் என்னும் கணையை வளர்த்து வருகின்றான். அந்த நாகபாச கணைக்கு நாளொன்றுக்கும் 10 நல்லம்பால் கொடுத்து வளர்த்து வருகின்றான். இதற்காக தெரியுமா? உனது தம்பி அர்ஜுனனை கொள்வதற்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த நாகபாச கணையை வெல்வதற்கு இந்த 14 லோகத்திலும் எதிர்களை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அந்த துரியோதனை வெல்லப் போகின்றீர்கள்? துர்ச்சாதனனை வெல்லப் போகின்றீர்கள்? கர்ணனை வெல்லப் போகின்றீர்கள்? அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணையை எப்படி வெல்லப் போகின்றீர்கள் தர்மனந்தா என்று அந்த ரோமரிசு முனிவர் கேட்கும் பொழுது அதற்கு என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி கூறுகின்றார், சாமி, தாங்களை போன்ற நல்லோர்களின் ஆசையுடன் துரியோதனன், துர்ச்சாதனன், கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கலை இவை அனைத்தையும் வெல்ல வேண்டும் சாமி. அதற்கு தாங்கள் தான் ஒரு யோசனை கூற வேண்டும் சாமி என்று தெரிவிக்கின்றார் என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி அவர்கள். அதற்கு அந்த ரோமரிசு முனிவர் தெரிவிக்கின்றார், தர்மனந்தா, உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் ஆள வேண்டுமானால் உங்கள் ஐவரில் ஒருவர் சடமுடி தரித்து சன்னியாசி ரூபத்தோடு அந்த வடதேசமாகிய இந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 99 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கணையை வெல்லலாம், துரியோதனனை வெல்லலாம், கர்ணனை வெல்லலாம். உங்களுடைய நாட்டை நீங்களே மீண்டும் ஆட்சி புரிக்கலாம் தர்மனந்தா என்று எடுத்துக் கூறுகின்றார் அந்த ரோமரிசு முனிவராகப்பட்டவர். இதை கேட்ட எனது அண்ணராகிய தர்மபூபதி, அப்படியானால் நான் சென்று தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை நான் பெற்று வருகின்றேன் என்று கேட்கும் பொழுது என்னுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் கூறுகின்றார், தர்மனந்தா, நீ சென்று அந்த நீலவனம் பழங்கிப்பாறையிலே 99 தவம் புரிந்து ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை நீ பெற்று விடுவாய். ஆனால் அந்த அஸ்திரத்தை பெற்று வரும் வழியில் இடையில் யாரேனும் தர்மம் என்று கேட்டால் கையில் இருப்பது பாசுபத கடை என்றும் கூட பாராமல் அதை நீ தானமாக கொடுத்து விடுவாய். ஏனென்றால் நீயோ தர்மத்தில் சிறந்தவன். ஆகையால் உன்னால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றுவிட முடியாது தர்மனந்தா என்று மறுத்து விடுகின்றார் எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணனாகப்பட்டவர். அதன் பிறகு எனது இளைய அண்ணன் பீமசேனன் கேட்கின்றார், எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று கேட்கும் பொழுது எங்கள் மாயக்கண்ணன் கூறுகின்றார், பீமா, அந்த பழகி பாறையிலே நீ சென்று 99 தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் இவனை சற்று சோதித்து பார்க்க வேண்டுமே என்பதற்காக உன்னை எதிரே தாமதமாக தோன்றினால் எதிரே இருப்பது சிவன் என்றும் கூட பாராமல் உன்னுடைய தண்டாயத்தால் அவரை தாக்கி விடுவாய். ஏனென்றால் நீயோ முன்கோபக்காரன், பொறுமை இழந்தவன். ஆகையால் உன்னாலும் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது வீமா என்று மறுத்து விடுகின்றார். அதன் பிறகு எனது தம்பி நகலன் கேட்கின்றான், எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று. அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் கூறுகின்றார், நகலா, நீ தவம் செய்ய செல்லும் வழியில் இடையில் ஏதேனும் குதிரையை பார்த்தால், ஆகா, இந்த குதிரையின் மீது ஏறி சவாரி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த குதிரையின் மீது திரும்பிவிடும். நீ செல்லும் காரியத்தை மறந்து விடுவாய். ஆகையால் உன்னாலும் முடியாது நகலா என்று மறுத்து விடுகின்றார். இறுதியாக என்னுடைய இளைய சகோதரர் சகாதேவன் கேட்கின்றார், கண்ணா, எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று கேட்கும் பொழுது எங்களுடைய மாயக்கண்ணன் கூறுகின்றார், சகாதேவா, அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதற்கு இன்று செல்லலாமா, நாளை செல்லலாமா, இல்லை நாளை மறுநாள் செல்லலாமா என்று நல்ல நேரம் பார்த்துக் கொண்டு காலத்தை கடத்தி விடுவாய். ஆகையால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் உன்னால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது. ஏனென்றால் நீயோ சாஸ்திரம் படைத்தவன், உன்னாலும் சென்று வர முடியாது சகாதேவா என்று மறுத்து விடுகின்றார். இறுதியாக என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி கேட்கின்றார், கண்ணா, எங்களால் முடியாது என்றால் வேறு யார்தான் சென்று வருவது கண்ணா என்று கேட்கும் பொழுது அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் கூறுகின்றார், இருக்கின்றான் ஒருவனே ஒருவன், அந்த வடகைலாசம் செல்லக்கூடியவன். அந்த இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 99 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வரக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான், தர்மனந்தா என்று கூறுகின்றார் எங்கள் மாயக்கண்ணனாகப்பட்டவர். அவன் யார் கண்ணா என்று கேட்கின்றார் என்னுடைய அண்ணன் தர்மபூபதியாகப்பட்டவர். அவன் தான் அர்ஜுனன் என்று தெரிவிக்கின்றார் என்னுடைய மாயக்கண்ணனாகப்பட்டவர். இதை கேட்ட என்னுடைய அண்ணன் தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா? கண்ணா, என்ன வார்த்தை தெரிவிக்கின்றீர்கள்?
அர்ஜுனன் சென்று தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதா? முடியாது கண்டா, முடியாது. ஏனென்றால் அர்ஜுனனை பற்றி தாங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? அவனோ பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், குரலு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன். ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது. அப்படிப்பட்டவனா சென்று அந்த இந்த நீலவனம் பழகிப்பார்களே 93 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வரப் போகின்றார். முடியாது கண்ணா, அவனால் முடியாது கண்ணா, முடியாது என்று என் உடன் பிறந்த அண்ணனே என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் எங்களுடைய மாயக்கண்ணன் இடத்தில். என் உடன் பிறந்த அண்ணனே இப்படி என்னை கேவலமாக பேசிவிட்டாரே என்று எண்ணும் பொழுது என் மனமாகப்பட்டது மிகவும் வேதனை அடைகின்றது. நான் என்ன செய்வேன்? ஆமாம், எங்களுடைய மாயக்கண்ணன் தெரிவித்தது போல் அந்த பிரதேசமாகிய இந்த நீலவனம் பழகிப்பாறை சென்று பழகி பாறைகளை 93 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்த பிறகுதான் என்னுடைய அண்ணன் முகத்திலே விழிப்பேன். அது வரையிலும் என்னுடைய அண்ணன் முகத்தில் விழிக்க மாட்டேன். இதோ என்னுடைய அண்ணன் மீது கோபம் கொண்டு புறப்படுகின்றேன். நீலவனம் பழகிப்பாறை புறப்படுகின்றேனா? புறப்படுகின்றேன். சொன்னதாலே புறப்படுகின்றேன். நான் என்னை பெண்ணாசை உடையோன் என்று சொன்னதாலே
என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய வர்ணாக சாலையை விட்டு அநேக தூரத்தை கடந்து வந்து விட்டேன். அப்படி அநேக தூரத்தை கடந்து வரும் பொழுது இந்த வனமாகப்பட்டது கால பைரவர் வனம் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் இந்த கால பைரவர் வனத்தினால் அது சீக்கிரமாக கடந்து சென்றாக வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், புறப்படுகின்றேன். கால பைரவன் வனத்த மேலே கோல பைரவன் 33 தேவர்கள் 48 ரிஷிமார்களும் அனைவரும் என்னை கண்டால் அஞ்சுவார்கள். எதற்காக? தவத்தால், வரத்தால், பண்பால், பாசத்தால் சிறந்தவர் என்பதற்காக. அப்படி இருக்க தருணத்தில் எவனோ மானிட ஜென்மத்தில் இருந்தவன் என்னை அறியாமல் என்னுடைய வனத்திலே வந்து கொண்டிருக்கிறான் ஒரு முடியவன். யார் என்று பார்க்க வேண்டும். நீ யார்? எந்த ஊரை சேர்ந்தவன்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? என் பெயரை கேட்டால் ஈரானவாகவே கிடுகிடு என்று அப்படி நடத்திலே வந்திருக்கிறாயே, நீ யார்? அது சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும். இல்லையானால் உன் உயிரை அழைப்பதற்கு கொடுக்க மாட்டேன். கோரமடா சீக்கிரம். நான் என்னுடைய அண்ணன் மீது கோபம் கொண்டு அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக அநேக தூரத்தை கடந்து வரும் பொழுது இந்த கால பைரவன் மனத்தின் வழியாக வரும் பொழுது சின்னவர் என்னை வழிமறித்து, நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றார் என்றால், அப்படியானால் இவர் இந்த வனத்திற்கு சொந்தக்காரரான கால பைரவராகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் சின்னவரிடத்தில் என்னுடைய வரலாற்றை எடுத்து கூறிவிட்டு புறப்பட வேண்டும் அடுத்த வனத்திற்கு. சாமி, நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னுடைய வரலாறு என்ன கேட்கின்றீர்களா? இதோ என்னுடைய வரலாற்றை கூறுகின்றேன். சற்று பொறுமையாக கேட்க வேண்டும். அங்கே பொறுமையாக கேட்க வேண்டும். எந்த குல சொல்லை கேளாய், எந்த குல சொல்லை கேளாய், இன்பம் உள்ள பைர என்னுடைய வரலாற்றை கூறுகின்றேன் கேளும் ஐயா. சாமி, எந்த குல சொல்லை கேளாய் சாமி, இன்பமுள்ள பைரவரே. எந்த குல சொல்லை கேளாய், இன்பமுள்ள பைரவரே. சாமி, சாமி
அஸ்தினாபுரத்திலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்த பாண்டவர்கள் ஐவர்கள் சாமி. தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஐவரில் மூன்றாவதாக பிறந்த காண்டிபதாரி அர்ஜுனன் என்னுடைய பெயர் சாமி. அஷ்டபுரத்திலே பாண்டி மன்னனுக்கும் குந்தமா தேவிக்கு பிறந்த பாண்டவர்கள் என்று சொன்னால் 5 பேர்கள். எத்தனை இன்பங்கள் துன்பங்கள் வந்தாலும் கூட ஒன்று விட்டு வந்து என்ன பெரியாமல் வாசம் செய்யக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட நீங்கள் இந்த இடத்துக்கு நீ தனிமையாக வந்திருக்கிறாயே, ஏன் எதற்காக வந்திருக்கிறாய்? கூறு பார்க்கலாம். நான் எதற்காக தன்னந்தனியாக வந்தேன் என்ற விவரத்தை கூறுகிறேன் கேளுங்கள் சாமி. சாமி சாமி பெரிய தந்தையே மகனொருவன் சாமி காரணத்தினால் பகடை ஆட்டத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு எங்களுடைய நாடு நகரம் பொன் பொருள் அனைத்தையும் இழந்து பகடையில் தோற்றவர்கள் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அந்நியாதவாசமும் இருந்து அந்த 18 நாட்கள் நடக்கக்கூடிய பாரத போரிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவதாக கூறி எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சாமி. அப்படி நாங்கள் வனத்திலே வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் பொழுது நான் என்னுடைய அண்ணன்மார்களுக்காக காய்கறிகளை பறித்துக் கொண்டு என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பரணாகசாலை அருகில் சென்று கொண்டிருந்தேன் சாமி. அப்பொழுது அந்த வனத்தில் வாழக்கூடிய ரோமரிசு வெளிவரும் என்னுடைய அண்ணன்மார்களும் எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இவர்கள் அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். எப்படி என்றால், எங்களுடைய நாட்டை நாங்கள் மீண்டும் வாழ வேண்டுமானால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கடையை வெல்ல வேண்டும். அந்த நாகபாசக்கடைக்கு எதிர்கனை அந்த வடதேசமாகிய இந்திர நீலவனம் பழகிப்பாறை சென்று பழகிப்பாறையிலே 91 கம்பத்தை கொண்டு தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கடையை வெல்லலாம். துரியோதனன் துர்ச்சதனை வெல்லலாம். எங்களுடைய நாட்டை நாங்கள் மீண்டும் புரிக்கலாம் என்று அந்த ரோமரிசு வடிவர் தெரிவித்தார் சாமி. அப்படியானால் அந்த தவத்திற்கு சென்று வருவது யார் என்று கேட்கும் பொழுது என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி கேட்கின்றார். அதற்கு எங்களுடைய மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார் சாமி. எப்படி என்றால், தர்மனந்தா உங்கள் ஐவரில் ஒருவனான மூன்றாவதாக பிறந்த உனது தம்பி காண்டிபதாரி அர்ஜுனன் ஒருவன் சென்றால் மட்டுமே அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியும் தர்மனந்தா என்று எடுத்து கூறினார் சாமி. அதற்கு என்னுடைய அண்ணன் தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? அண்ணா, சின்ன வார்த்தை தெரிவிக்கின்றீர்கள். அர்ஜுனன் சென்று நீலவனம் பழகி பாறையிலே 91 கம்பத்தை கொண்டு தவம் புரிந்து ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதா? முடியாது கண்ணா, முடியாது. ஏனென்றால் அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், உரலு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன். ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது. அப்படிப்பட்டவனா சென்று அந்த நீலவனம் பழகிப்பாறையிலே 91 கம்பத்தை கூடி தவம் புரிய போகின்றான். பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை அவன் எப்படி பெற்று வருவான்? முடியாது கண்ணா, முடியாது என்று என் உடன் பிறந்த அண்ணே என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் சாமி. என்னுடைய அண்ணரை இப்படி கேவலமாக பேசிவிட்டாரே என்று என்னுடைய அண்ணன் மீது நான் கோபம் கொண்டு என்னுடைய ஆபத்தாண்டவன் கூறியது போல் அந்த நீலவனம் பழகிப்பாறை சென்று பழகிப்பாறையிலே 91 கம்பத்தை மூடி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர வேண்டும் என்பதற்காக அந்த நீலவனம் பழகிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வழியாக வந்தேன். இந்த வழியாகப்பட்டது என்னை தாங்களின் மனத்திற்குள் கொண்டு வந்து விட்டு விட்டது ஐயா. தாங்கள் தான் எனக்கு நல்லாசி வழங்கி வழியில் வைத்து வைக்க வேண்டும் சாமி. பாண்டி மன்னனுக்கு குண்டமா தேவிக்கு பிறந்த பாண்டவர்கள் 5 பேர்கள். உண்மைதான். துரியோதனன் சொன்னால் நாடு கடத்தப்பட்டு வனத்திலே வனச்சஞ்சாரம் செய்து வருகின்ற பொழுது இந்த நாட்டை எப்படி மீண்டும் கைபெறுவது ஆலோசனை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது படகிராசன் ஈரப்பட பழகிப்பாறு சென்று 91 கம்பத்தை ஒன்றி பாரா தவம் புரிந்து பாசுபத கடையை பெற்று வந்தான். மீண்டும்
நாட்டை கைவிடலாம். இந்த பாசிமலக்கணையை பெறுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? அருச்சனே வல்லவர் என்று மைத்திரம் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்ற பொழுது, உன்னுடைய எதிராகப்பட்டவர் உன்னை கேவலமாக பேசிவிட்டார் என்பதற்காக அண்ணர் முகத்திலே முழிக்காம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய். உண்மைதான் சாமி. நிச்சயமாக உன்னால் பாசிமலக்கணை பெற முடியுமா? ஏன் சாமி? நிச்சயமாக பெற முடியாது என்று கூறுகிறேன். ஏன் சாமி முடியாது? எதற்காக முடியாது, ஏன் முடியாது என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றாயே? உண்மைதான் ஐயா. உன்னுடைய அண்ணரிடத்திலே நல்லாட்சி பெற்று வந்திருக்கிறாயா? இல்லை சாமி. உனக்கு 91 கம்பம் உனக்கு தேவைப்படும் அல்லவா? உண்மைதான் சாமி. அந்த கம்பத்தை கொண்டு வந்திருக்கிறாயா? இல்லை சாமி. அதற்காக முடியாது என்று தெரிவிக்கிறேன். அதற்கு நான் என்ன செய்ய? ஆகையால் எங்கே புத்திரன் உன்னுடைய பாட்டர் என்று தெரிவித்தாய் அல்லவா? உண்மைதான் சாமி. எங்கே புத்திரன் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். அப்படியா? எங்கே புத்தனுக்கு ஒரு நன்மைகளை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட எங்கே புத்தனுடைய பேரனை, அதாவது உன்னை என்னுடைய பேரனாக நினைத்து ஒரு நன்மையை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? எப்படி? உனக்கு 91 கம்பம் உனக்கு தேவைப்படும் அல்லவா? ஆம் சாமி. எமது இடத்திலே 30 அடி கம்பம் இருக்கிறது, உனக்கு தானமாக தருகிறேன். அடுத்த வனம் காளியல் தேவி ஆலயம் சென்று 30 அடி கம்பத்தை வெட்டு, உன்னுடைய மைத்திரம் மாய கண்ணனத்திலே 31 கம்பத்தை வெட்டு. நீ எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? எங்கு செல்ல வேண்டும் சாமி? உன்னுடைய அண்ணர் வீட்டிற்கு பரணசாலைக்கே செல்ல வேண்டும் சாமி. அண்ணர் முகத்திலே முடிக்க கூடாது என்று கோபித்து வண்ணமாக வந்து விட்டோமே, அண்ணர் முகத்தில் எப்படி முடிப்பது என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மைதான் சாமி. அதுவும் எனக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது நீ வந்து கொண்டிருந்தாயே, அக்கினி தவத்திலே மூழ்கியிருந்தேன். எப்படி தெரியுமா? எப்படி? என்னுடைய இனத்தான், என்னுடைய குலத்தான் இந்த வழியிலே வருகின்ற பொழுது அக்கினி தவம் வழியுக்கு தர வேண்டும் என்று நான் சாபத்திலே மூழ்கியிருந்தேன். நீ வருகின்ற பொழுது அக்கினி தவம் வழி ஒதுக்கி தந்து கொண்டிருந்தது. என்னுடைய இனத்தான் வந்து விட்டான், என்னுடைய குலத்தான் வந்து விட்டான் என்று எனக்கு ஒருவரும் சந்தோஷமாக இருந்தாலும் உன்னை கடுமையாக சோதிக்க வேண்டும் என்று சோதித்தேன். இதே அக்கினி தவத்தை உன்னுடைய அண்ணருக்கு முன்பதாக ஏற்பாடு செய்து அக்கினி தவத்திலே நீ மூழ்கிருக்கின்ற பொழுது உன்னுடைய அண்ணராகப்பட்டவர், தம்பி காண்டிவா இறங்கி வருவாய் என்று உன்னை வரவேற்பார். அந்த நேரத்திலே அந்த வடகிராசன் ஈழவான பணிக்குப்பாறு சென்று வருவதற்கு அந்த இடத்திலே நல்லாட்சி பெற்று வருவாய். வெற்றி உனக்கு, வீர உனக்கு, என் உயிருக்கு மேலாகிய கம்பத்தை இப்பொழுது நீ பெறுவாயா? யார் என்று தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்து என் உயிருக்கு மேலாக கம்பத்தை பெற்றிருக்கிறாய். இந்த கம்பத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி சாமி செல்ல? முன் திரும்பி பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் சென்று கொண்டிருக்க வேண்டும். எந்த பெண்கள் முகத்தில் விழிக்க கூடாது. மிகவும் சக்தி வாய்ந்த கம்பம். இந்த 3 கம்பங்கள் ஒன்றாக பொருந்த வேண்டுமானால் எவரிடத்திலே மந்திரம் இருக்கிறது. அதை நான் உச்சரிக்கிறேன். அந்த மந்திரத்தை உச்சரித்தால் 3 கம்பங்கள் ஒன்றாக பொருந்துவிடும். அது எப்படி மந்திரம் தெரியுமா? வேத மந்திர கால பைரவா நமோ நமோ, தாரகை மந்திரம் கால பைரவா நமோ நமோ, ஞான வண்டிக சொருக கால பைரவா நமோ நமோ என்று 3 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்தால் கம்பமாகப்பட்ட ஒன்றாக பொருந்துவிடும். கம்பத்தில் நின்று அரகரா சிவசிவா சம்போ மகா தேவா என்று நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஈஸ்வரன் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாகவே தோன்றுவார். அந்த நேரத்தில் பாசிவதக்கனை எனக்கு தானமாக தாருங்கள், தர்மத்துக்காக தாருங்கள் என்று பெற்று வருவாய். வெற்றி உனக்கு, வீர உனக்கு, சென்று வா என்று வா. இதோ காலபைரவராகப்பட்டவர் அவர் கருத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து அடுத்த வனம் என்று சொல்லக்கூடிய காளிதேவி வனம் சென்று அன்னை இடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தையும் தானமாக பெற்று உங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இடத்திற்கு சென்று அவர் கருத்தில் இருக்கக்கூடிய 31 செப்பு கம்பத்தையும் தானமாக பெற்று
நேராக உன்னுடைய அண்ணனிடத்திற்கு சென்று நல்லாசி பெற்று மீண்டும் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று வருவாய் அர்ஜுனா என்று எனக்கு ஆசி வழங்கியுள்ளார். ஏனென்றால் அண்ணன் மீது கோபித்துக் கொண்டு சென்றால் நான் செய்யக்கூடிய தவமாகப்பட்டது பலிக்காதாம். ஆகையால் அண்ணனிடத்திலே நல்லாசி பெற்று மீண்டும் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று வருவாய் அர்ஜுனா என்று எனக்கு ஆசி வழங்கியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நான் காலபைரவர் கொடுத்ததோரு பம்பங்கத்தை தோளில் வைத்து இந்த முப்பதடி கம்பம் தன்னை அர்ஜுனனும் தோளில் சுமந்து நான் மனமாய் வனம் தேடந்து கையிலே வழி செய்ய நான் காளி தேவி வரத்தை தேடி தாண்டி பாடுவை நடந்தேன். இதோ என்னுடைய தாய் காளி தேவி வனம் வந்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய அன்னை காளி தேவி இடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை பெறுவதற்கு முன்பதாக என்னுடைய அன்னையை வணங்கிவிட்டு அன்னை இடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தானமாக பெற வேண்டும். நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மதமாறி உன்னை நினைச்சு போட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மலைகளும் இதை சொன்னபடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளும் தெரியுதடி மகமாயி நமையானும் நாயகியானும் மகமாயி கண்ணிமை போல காத்திடுவாள் மகமாயி உமையவனவனே இவன்மான் மகளே சமயத்தில் வருபவனவளே எங்கள் சமயபுரத்தாள் அவளே இசைக்கலையாவும் தந்தருளவே வந்திடுவாய் மகமாயி தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்து மாறே தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தேன் தாய் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவிலே பத்திரகாலே மீண்டும் வரம் தருவாய் என் தாய் வேர்காற்று கருமாறி. தாயே காளிதேவி அம்மா, நான் தான் அம்மா உங்களுடைய மகன் அர்ஜுனன் வந்திருக்கின்றேன் தாயே. எதற்காக என்றால் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று 91 கம்பத்தை போட்டு தவம் புரிய வேண்டும். ஆகையால் தாங்கள் கருத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் தாயே. அம்மா ஆகட்டும் பாபா. அது மட்டுமில்லாமல் நான் தவத்திற்கு செல்லும் பொழுது இடையில் எனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தாயை காளி என்று அழைத்தால் என் முன்னால் தோன்றி எனக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து என்னை காக்க வேண்டும் அம்மா. ஆகட்டும் தாயை, சென்று வருகின்றேன். இதோ என்னுடைய தாயாகிய காளிதேவி அவர்கள் அவர் இடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து, மகனை அர்ஜுனா, நீ தவம் செய்ய செல்லும் நிலையில் உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தாயை காளி என்று அழைத்தால் உன் முன்னால் தோன்றி உனக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பேன் மகனே என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் இப்பொழுது நான் காளிதேவி கொடுத்த ஒரு கம்பம் தன்னை தோளில் வைத்து இதோ பார்த்தேலவா என் தம்பி அர்ஜுனன் நீலவன பழங்கி பறிச்சிட்டு பந்தியில பார்ப்பதை பெற்று வர என்று சொன்னல்லவா. இதோ பார்த்தேலவா ஏதோ மரம் மட்டிகளை பிடிங்கி வந்து கொண்டிருக்கிறார். பார்த்தேலவா தங்கள் கண்குளிர பார்க்க வேண்டும் கண்ணா. அப்படி அகட்டும் தரப்படா.
ஆதியும் எனக்கு வேண்டுமே கண்ணா. எங்கள் ஆதியமோ கைப்பொருளே கண்ணா. ஐவரனே போற்றி போற்றி. போற்றி போற்றி போற்றி. அர்ஜுனா, எட்டுமே பல்ல ஆண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் அர்ஜுனா. அப்படியாகட்டும். அண்ணா, தாங்களுக்காக காய்கனிகளை பறித்துக் கொண்டு வருவதாக சென்று இவ்வளவு நேரம் எங்கு சென்றிருந்தாய் தம்பி என்று கேட்கின்றீர்களா? உண்மைதான் அர்ஜுனா. கூறுகின்றேன் அண்ணா. அண்ணா, தாங்களுக்காக நான் காய்கனிகளை பறித்துக் கொண்டு நமது பர்ணாக சாலை அருகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது நமது பர்ணாக சாலையிலே இந்த வனத்தில் வாழக்கூடிய ரோமரிசு வழிபடும் தாங்களும் நமது ஆபத்தாண்டவன் நாயக்கண்ணனும் நீங்கள் அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்தீர்கள். எப்படி என்றால், நம் நாட்டை நாம் மீண்டும் ஆள வேண்டுமானால் அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கனையை வெல்ல வேண்டும். அந்த நாகபாசக்கனைக்கு எதிர்கனை வடதேசமான இந்திர நீலவனம் பழங்கிப்பாரி சென்று பழங்கிப்பாறைகளை 91 கம்பத்தை மூடி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கனையை வெல்லலாம். உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் ஆட்சி புரியலாம் என்று ரோமரிசி வழி வரும் மாயக்கண்ணனும் தெரிவிக்கும் பொழுது யார் சென்று பெற்று வருவது என்று கேட்கும் பொழுது அதற்கு தாங்களோ, அதாவது நமது மாயக்கண்ணன் அர்ஜுனன் சென்றால் மட்டுமே அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியும் என்று தெரிவித்தார். அதற்கு தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள் தெரியுமா? அர்ஜுனன் பெண்ணாசை உடையவன், தேடி மனம் கொண்டவன், அப்படிப்பட்டவனா சென்று அந்த பழங்கி பாறைகளை 91 கம்பத்தை மூடி தவம் புரிந்து ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வரப்போகின்றான். முடியாது கண்ணா, முடியாது என்று தாங்கள் என்னை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்ததை என்னுடைய செவியால் கேட்டேன். கொண்டேன் கோபம், சென்றேன் காலபைரவர்மனம். அவர் எனக்கு தக்க புத்திமதிகளை எடுத்துக் கூறி அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் அன்னை காளி தேவி வனம் சென்றேன். தாயிடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தையும் பெற்றேன். இப்பொழுது தாங்கள் இடத்தில் வந்திருக்கின்றேன் அண்ணா. நல்லாசி பெற்று அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக தாங்கள் தான் எனக்கு நல்லாசி வழங்கி வழி அனுப்பி வைக்க வேண்டும் அண்ணா. அர்ஜுனா, அங்கு நீலவன பழங்கிப்பாறை செல்வதாக இருந்தால் அங்கு செய்யக்கூடிய தவத்தை என்னால் பார்க்க இயலாது. ஆகையால் அங்கு செய்யக்கூடிய தவத்தை அக்கினி தவத்தை என் மூலம் செய்து காண்பித்தால் உன்னை ஒருவேளை நான் நீலவன பழங்கிப்பாறை சொல்லுக்கு அனுப்பிக்கிறேன் அர்ஜுனா. ஆகட்டும் அண்ணா, தாங்கள் கூறியபடியே தாங்களுக்கு முன்பதாக நான் அக்னியை போட்டு தவம் புரிகின்றேன் அண்ணா. இது செய்வாய். ஆகட்டும். தாயி காளியம்மா, மாரியம்மா, இதோ என்னுடைய அண்ணனாகிய தர்மபூபதி அவர்கள் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை நான் செல்ல வேண்டுமானால் அவருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி அக்னி தவம் செய்து காட்டினால் உன்னை அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்வதற்கு ஆணையிடுகின்றேன் அர்ஜுனா என்று என்னிடத்திலே ஆணையிட்டிருக்கின்றார். இப்பொழுது நான் அவருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் புரிய போகின்றேன். தாயி காளியம்மா, மாரியம்மா, நீங்கள் தான் அம்மா எனக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய அண்ணன் மனதிலே தோன்றி, அர்ஜுனா நீயே அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று வருவாய் அர்ஜுனா என்று எனக்கு ஆசி வழங்குவதற்கு அருள் புரிய வேண்டும் தாயே, அருள் புரிய வேண்டும் அம்மா.
வேண்டுமானால் நான் காணப்போகும் சிவனின் மீது ஒரு சத்தியம், நமது மாயக்கண்ணின் மீது ஒரு சத்தியம், நான் வைத்திருக்கக்கூடிய காண்டிபத்தின் மீது ஒரு சத்தியம் ஆகிய 3 சத்தியங்களை செய்து கொடுத்தால் இந்த அக்னியை விட்டு இறங்கி வருகின்றேன். இல்லை என்றால் என்னை வெட்டி விடுங்கள் அண்ணா. இந்த அக்னியிலேயே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன் அண்ணா, உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன். கோபாலா, பரந்தாமா, எனது தம்பி அர்ஜுனை கேட்டவர்களே 3 சத்தியத்தை செய்வேன். அக்னி விட்டு இறங்க சொல்வாய். நான் என்ன செய்வேன்? என்ன செய்வது? எது அக்கினியில் இருந்து கொண்டிருக்கிறானே கூட பீராப்பாவின் நாளைக்கு ஓடினாலே அகுவடா கொடினாகும் சரணாகவே அக்கினை விட்டு இறங்கி செய்வேன். அக்கினை விட்டு இறங்கி செய்வேன். 3 சத்தியத்தை செய்து விட்டு அக்கினை விட்டு கீழே இறங்கி போவார். இறங்க மாட்டீங்களா? இதோ இறங்கி வருகின்றேன் அண்ணா, இறங்கி வருகின்றேன். நான் போய் வரவே சர்வர் அண்ணா உங்கள் பொற்பாதோ தாழ் பணிந்தே போய் வரவே எனக்கு நல்லாசி வழங்கி வழி அனுப்பி வைக்க வேண்டும் அண்ணா. அர்ஜுனா, நீலவன பழங்கி பாறை செல்வதற்காக இதோ நான் பணிவு வைத்து சென்று அந்த இடதைகளை இருக்கக்கூடிய பாஸ்பர் ஆற்றல் சொல்லி பாஸ்பரத்தை பெற்றவர்கள் அர்ஜுனா. ஆகட்டும் அண்ணா. அர்ஜுனா, போகும் வழியில் ஏதாவது ஆபத்து நேர்ந்தாலும் நேரலாம். யார் என்றால் தாங்கள் 32 அழகு படித்தவன் ஆகையால் தன்னை கொல்ல வந்த பசுவை தானாக கொன்றால் பாவம் என்று என்னிடத்தில் ஒரு சூறாவளி புத்தகம் இதன்படி படித்து சென்றால் தங்களுக்கு எந்த ஆபத்துமே சென்று வா அர்ஜுனா, சென்று வா. எனது தம்பி அர்ஜுனை எப்படி நியமன பழங்கி பார தவமாக செல்ல வேண்டும் என்று தக்க புத்திமதிகளை சொல்லிவிட்டு வர வேண்டும். வர வேண்டும். கண்ணா, மாயவா, மதுசூதனா, அந்த நீலவனம் பழங்கிப்பாறை நான் செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும் என்பதை தாங்கள் தான் எனக்கு எடுத்துக் கூற வேண்டும் கண்ணா. அர்ஜுனா, கண்ணா, நீ கிரகத்தில் சென்றால் அந்த வடக்கையிலே நீலவன பழங்கிப்பாறை செல்ல முடியாது. நீ எப்படி செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும் கண்ணா? மண் ஆசை, மணி ஆசை, பெண் ஆசை, பொருள் ஆசை என்று செல்லக்கூடிய 4 ஆசை விடுத்து சடாமர் தரித்து சன்னியாச கிரப்பு கொண்டு அரகரா சிவா என்று சங்கு சேவடி அடைந்து பூமியை பார்த்த கண்ணா பெண் திரும்பி பாராமல் வட கைலங்கிரி நீலவர்ண பழங்கிப்பாறை சென்று அந்த நீலவர்ண பழங்கிப்பாறையில் 91 தபசு கம்பத்தை நிறுத்தி அதன் மேல் 7 எலுமிச்சை வைத்து 7 செப்பூசி வைத்து 7 செம்பர்கள் மரங்களை பரப்பி அருப்பூச்சை, குருப்பூச்சை, சிவபூஜை என்று சொல்லப்பட்டு முப்பூசி விடுத்து வலதுகாலை மண்டியிட்டு 7 கால் பேரில் ஊண்டி சிவா சிவா என்று அந்த சிவனுக்கு அருந்தவம் புரிய வேண்டும். அப்படி தவம் செய்தால் அந்த சிவபெருமான் மனமிறங்கி தங்களுக்கு மும்மகப்பு என்று பாஸ்வத ராத்திரத்தை கொடுப்பார். ஆகினால் நீ வெட்டியோர் சென்று அந்த பாஸ்வத கடை பெற்று வர வேண்டும் அர்ஜுனா. ஆகட்டும் கண்ணா, சென்று வருகின்றேன். அங்கு சென்று நான் தவம் புரிவதற்காக 91 கம்பத்தை கொண்டு தவம் புரிவதற்காக தாங்கள் கருத்தில் இருக்கக்கூடிய 31 செப்பு கம்பத்தை எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் கண்ணா. அர்ஜுனா, இருந்தாலும் உன்னிடத்தில் 60 கம்பம் இருக்கின்றது அல்லவா? உண்மைதான். இதை என்னிடத்தில் இருக்கின்ற 31 வெள்ளிக்கப்பத்தை தருகின்றேன். வெட்டியோர் சென்று பாஸ்வர்களை பெற்று அர்ஜுனா. இல்லாமல் நான் தவத்திற்கு செல்லும் பொழுது எனக்கு இடையில் எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் கண்ணா என்று அழைத்தால் முன்னால் தோன்றி எனக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து என்னை காக்க வேண்டும் கண்ணா. அர்ஜுனா, நீ செல்லும் பொழுது ஆபத்து என்றால் கண்ணா என்று அழைத்தால் உனது முன்னால் வந்து காட்சி தருவேன். சென்று வா அர்ஜுனா. இதோ இப்பொழுது நான் என்னுடைய அண்ணனிடத்தில் விரும்பிட்டு என் ஆபத்தாண்டவன் கருத்தில் இருக்கக்கூடிய 31 செப்பு கம்பத்தையும் பெற்று இருக்கின்றேன். இப்பொழுது புறப்படுகின்றேன். அந்த நீலவனம் பழகிப்பாரு புறப்படுகின்றேன். நான் எடுத்து வைக்கும்